ஒட்டன்சத்திரம் திண்டுக்கல் மாவட்டம் அடுத்த தோட்டத்து சாலையில் தம்பதியை கட்டி போட்டு 18 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் கேரளாவைச் சேர்ந்த இம்ரான்கான் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மாயவன் வழங்கிட நாம் கேட்கலாம். மாயவன் வணக்கம். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள கள்ளிமந்தயம் தும்மிச்சிபாளையம் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் கருப்புசாமி ராஜலட்சுமி ஆகிய இருவரும் தோட்டத்து சாலையில் தனியாக விவசாயம் செய்து வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி இவர்களுடைய வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் 3 பேர் தம்பதியினரை கட்டி போட்டுவிட்டு கத்தியை காட்டி மிரட்டி 18 பவுன் நகை மற்றும் 38,000 ரூபாய் பணத்தை கடந்த 24ஆம் தேதி கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த நிலையில் இது சம்பந்தமாக கள்ளிமந்தயம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மற்றும் கைரேகை நிபுணர்களின் மூலம் ஆய்வு மேற்கொண்டு கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வந்த நிலையில் கேரள மாநிலம் பகுதியில் பதுங்கியிருந்த கேரளா காக்கிநாடு பகுதியைச் சேர்ந்த இம்ரான்கான் என்பவரை தற்போது போலீசார் கைது செய்து உள்ளனர். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக உள்ள தமிழகத்தில் சுமார் 90க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகளில் தொடர்புடைய பாலமுருகன் என்பவரையும் மற்றும் கேரள பகுதியைச் சேர்ந்த மற்றொரு குற்றவாளி விஷ்ணு என்பவரையும் தற்போது போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் பாலமுருகன் தென்காசி கடையம் பகுதியைச் சேர்ந்தவர். இவர் மலைப்பகுதிகளுக்குள் பதுங்கி இருக்கும் நிலையில் அவரை ட்ரோன் கேமரா உதவியுடன் தென்காசி மாவட்ட போலீசாரும் பல்வேறு குற்ற வழக்குகளில் தீவிரமாக தேடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மாயவன். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.